காரணமாக புதுச்சேரி கடற்கரை சாலை முழுமையாக மூடப்பட்டு காவல்துறையினர் கட்டுப்பாட்டின் கீழ் வந்துள்ளது. கள விவரங்களுடன் நிகரான செய்தியில் இளமுதன் விவரம் என்ன? புதுச்சேரியில் மழை இல்லை என்றாலும் காற்றின் வேகம் அதிகரிக்க துவங்கி இருக்கிறது. நாம் இருக்கும் இடம் கடற்கரை சாலை. ஏற்கனவே இது மூடப்பட்டிருந்தது, 3 நாட்களாக மூடப்பட்டிருந்தது. இன்று முழுமையாக புயல் எச்சரிக்கை காரணமாக முழுமையாக காவல்துறையின் கட்டுப்பாட்டிற்கு வந்திருக்கிறது. நாம் பார்க்கக்கூடிய இந்த கடற்கரை சாலை என்பது 1.25 கிலோமீட்டர் தூரத்தை கொண்டது. அது முழுமையாக வெறிச்சோடி காணப்படுகிறது. வார விடுமுறை நாட்களில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் இங்கு குவிந்து அது இயற்கை ரசிப்பதும், சூரிய உதயத்தை பார்ப்பதும், கடல் அலை ரசிப்பதும், கடலில் குளிப்பதுமாக தான் இருப்பார்கள். ஆனால் இன்றைய நிலையை பொறுத்தவரை புயல் காரணமாக இவர்கள் யாரும் அனுமதிக்கப்படவில்லை. மீறி வரும் சுற்றுலா பயணிகள் இங்கு நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் தாண்டி தான் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். கடலை பார்க்க முடியும் என்ற ஏக்கம் அவர்களுக்கு இருந்தாலும் காவல்துறையின் கட்டுப்பாடு காரணமாக இவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். கடல் அலை சீற்றம் ஏற்படும் பொழுது கடற்கரை சாலை வரை கடல் நீர் வரும் என்பதனால் இந்த தடுப்பு நடவடிக்கை காவல்துறை எடுத்திருக்கிறார்கள். இதே போல புதுச்சேரி முழுவதும், அதாவது கடற்கரை ஒரு கிராமங்கள் 18 கிராமங்கள் உள்ளன. இவை முழுவதுமாக காவல்துறையின் கட்டுப்பாட்டில் வந்துள்ளது. ஏற்கனவே மீனவர்கள் பணிக்கு செல்லாமல் கடற்கரையில் கரையோரம் இருந்த தங்களது படகுகளை பாதுகாப்பாக நிறுத்தி இருக்கிறார்கள். அதே போல பணிக்கும் செல்லாத காரணத்தினால கடற்கரை பகுதி தற்பொழுது பாதுகாக்கப்பட்டிருந்தாலும் கடலோர பகுதியில் இருக்கும் மக்களும் பாதுகாப்பு மையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் முழுமையான காவல்துறையின் கட்டுப்பாட்டில் இந்த கடலோர பகுதியில் இருக்கிறது என்பது குறிப்பிடுகிறோம். தேவா, இளமுதன், இப்ப காரைக்கால் நிலைமை என்னவாக இருக்கு? அங்க புயல் பாதிப்பு கூடுதலாக இருக்கும் அப்படின்னு எச்சரிக்கப்பட்டிருக்கு. காரைக்காலில் என்ன இது போன்ற முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? நிச்சயமா காரைக்காலை பொறுத்தவரை அங்கு கடல் சீற்றம் அதிகமாக காணப்பட்டது. தற்பொழுது அங்கு மழை இல்லை என்றாலும் இதேபோல் புதுச்சேரி நிலையை போலதான் அங்கும் காரைக்கால் காணப்படுகிறது. அங்கும் கடற்கரை பகுதியில் அங்கு இருக்கும் 12 மீனவ கிராமங்களுக்கும் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. தற்பொழுது பொறுத்தவரை நகரத்தை அதே மாதிரி கிராம பகுதியில் பாதுகாப்பு இல்லை என்றாலும் கடலோர பகுதியில் தான் அதிக அளவில் பாதிப்பு ஏற்படும் என்பதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் அனைத்து துறைகளுக்கான அவசர கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரியில் 200க்கும் மேற்பட்ட மையங்களும், காரைக்காலில் 50க்கும் மேற்பட்ட மையங்களும் தயார் நிலையில் உள்ளது. அதே போல இந்த கடந்த 2 நாட்களாக 13,000 பேருக்கு உணவு வழங்கப்பட்டிருக்கிறது. அடுத்து வரும் நாட்களுக்கு எந்த தேவையான நடவடிக்கைக்கும் அரசும் நிர்வாகம் தயாரான நிலையில் உள்ளது. தேவா, இப்ப காரைக்காலில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. புதுச்சேரிக்கு ரெட் அலர்ட் ஏதாவது கொடுக்கப்பட்டிருக்கா? மழை எப்போது புதுச்சேரியில் பெய்ய தொடங்கும்? அங்க இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு தங்கக்கூடிய இடவசதி அப்படின்றது போதிய அளவுக்கு இருக்கா? இப்ப நிச்சயமா வார விடுமுறை நாள் என்றால் புதுச்சேரியில் உள்ள அனைத்து விடுதிகளிலும் அறைகள் நிரம்பி இருக்கும். அதே சூழ்நிலை தான் காணப்படுகிறது. ஏனென்றால் புயல் காற்று மற்றும் மழை காரணமாக கடற்கரை பகுதியில் மிக ரம்மியமாக இருக்கும் என்பதை உணர்ந்துதான் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்திருக்கிறார்கள். காரையில் நம்ம பார்க்க முடிந்தது. கர்நாடகா, கேரளா மற்றும் தமிழகம் பல மாவட்டங்களில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்தார்கள். அவர்களும் கடற்கரை சாலையில் குவிந்த போது அவர்களை போலீசார் அங்கிருந்து வெளியேற்றினார்கள். ஏனென்றால் பாதுகாப்பு கருதி இங்கு இருக்கக்கூடாது என்றாலும் இதனையும் மீறி ஏராளமான சுற்றுலா பயணிகள் கடற்கரை நின்று கொண்டு செல்ஃபி எடுப்பதும் புகைப்படமாக இருந்தார்கள். அவர்களையும் போலீசார் அப்புறப்படுத்தியிருக்கிறார்கள். அந்த பகுதியிலும், அதாவது கடலோர பகுதியில் சுற்றுலா பயணிகள் வரக்கூடிய இடங்களிலும் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. இதே நிலைதான் காரைக்காலிலும், அதாவது காரைக்காலை சுற்றி உள்ள மாவட்டங்களை சேர்ந்த, தமிழக மாவட்டத்தை சேர்ந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள் அங்கும் வருவார்கள். அங்கும் கடலுடைய சீற்றம் அதிகம் இருப்பது காரணமாக அங்கும் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு. சுற்றுலா பயணிகளும் உள்ளூர் மக்களும் அனுமதிக்கப்படவில்லை. குறிப்பிட்டு சொல்ல வேண்டாம், இந்த காலை வேளையில் ஏராளமான மக்கள், உள்ளூர் மக்கள் இந்த கடற்கரை சாலையில் நடைப்பயணம் செல்வார்கள். ஆனால் அந்த சாலை இப்போ நாம் பார்க்க முடிகிறது, வெறிச்சோடி காணப்படுகிறது. இதே போல இந்த 1.25 கிலோமீட்டர் தூரத்திற்கும் சாலை வழியே வருவது அனைத்து பகுதியிலும் இரும்பு வேலைகள் அமைக்கப்பட்டிருக்குது. அனைத்து இடங்களிலும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவதை நாம் பார்க்க முடிகிறது. தேவா, விரிவான தகவலுக்கு நன்றி இளமுதன்.